அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தஞ்சாவூர் ஜாஸ் சமையல். டுடே ஸ்பெஷல் பருப்பு உருண்டை குழம்பு. 1/2 கப் துவரம் பருப்பு, 1 கப் கடலப்பருப்பு, அரை மணி நேரம் ஊற வச்சு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. ஒரு 2 கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு புளி, 2 சோட்டா நீட்டாக 2 சோட்டா புளி எடுத்துக்கோங்க. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு புளி சொல்லியிருக்கிறேன். 1/2 கப்பு தேங்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு குறன்னு அரைச்சி தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் நைஸாக ஓட்டி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கூடவே கடலப்பருப்பு துவரம்பருப்பு ஊற வச்சுருந்தீங்க இல்லைங்களா, அதோட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி அது கூட தேங்காய், பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையாக பிடிச்சிங்க. காஷ்மீர் சில்லி நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தனியாக வச்சு இட்லி சட்டியில் வச்சு அவிச்சிக்கோங்க. அதை நான் அவிக்கிறத உங்களுக்கு நான் அதில் வீடியோலாம் எடுக்க முடியல, மறந்துட்டேன். சரிங்களா? நீங்கள் இந்த புளியை கரைச்சி வச்சுருந்துருக்கீங்களா, அதில் வந்து 5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு குழம்பாய் மிளகாய்த்தூள் தான் போடணும். நீங்கள் காஷ்மீர் சில்லி வந்து வதக்கிறப்ப போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. ஒரு வடைச்சட்டியில் எண்ணெயை விட்டு கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வதவாங்கன்னு சின்ன சின்னதாக பொடி வெங்காயமாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டுக்கோங்க. கலருக்காக தான் இந்த காஷ்மீர் சில்லி முக்கால்வாசி போடுறது எல்லாருமே, அதுதான் பர்பஸ், உண்மையான பர்பஸ். அதை புரிஞ்சுக்கோங்க. அதோட கொஞ்சம் காய்ச்சி வச்சுருந்த இந்த புளி இது கரைச்சி வச்சுருந்தீங்களா, அதை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்ததும் உருண்டாங்க பிடிச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை போடலாம். இப்படி பிடிக்கல எனக்கு அப்படின்னா நீங்கள் பொரிச்சு போடலாம். கோலா உருண்டை குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். உருண்டையை இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்து உருண்டையை எப்படியும் போடலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.